எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்மளுடைய மார்க்கெட் வந்து 194 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகி ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், கிஃப்ட் நிஃப்டினுடைய ஓப்பன் சிக்னல் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. காலையிலேருந்து ஃப்ளாட்டாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 74 பாயிண்ட் என்பது மைனஸில் காமிச்சிக்கிட்டு இருக்குது. பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒரு மார்க்கெட் வந்து காலையில் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆனாலும் ஒரு வாலட்டிலிட்டி இன்ட்ராடேயில் இருக்குன்னு, ஒரு 200 பாயிண்ட் இறங்கி ஏறினா தான் ஓரளவுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆனாலும் டவுனில் ஒரு வாலட்டிலிட்டி என்பது இருந்ததுனா தான் ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய எண்ணம். இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாட்களாக மார்க்கெட் சரியில்லை. போன வாரம் புதன், வியாழன், வெள்ளி அந்த சமயத்தில் வந்து நம்மளால் பெருசாக சம்பாதிக்கவே முடியல. இறங்கினதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் என்பது புதன்கிழமை அன்னைக்கு இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு லேசாக ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மட்டும் பவுன்ஸ் ஆனால், பட் இதில் யாரும் எதுவும் பெருசாக பிடிச்சிருக்க முடியாது. மறுபடியும் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய நெஞ்சில் குத்துன மாதிரி கடும் வீழ்ச்சி. ஆனால் நேற்று வந்து மார்க்கெட் ரெக்கவரி. ஸோ அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ட்ரானவங்களுக்கு நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இருந்திருக்கு. ஆனால் புதன்கிழமை வாங்கினவங்களுக்கும் வியாழக்கிழமை வாங்கினவங்களுக்கும் இன்னுமே லாபம் என்பது வந்து சேரல. அன்னைக்கே அவங்களுக்கு இன்ட்ராடேல ஒரு கெயின் வந்திருந்தா கூட வித்துட்டு வெளியே போயிருந்திருப்பாங்களே, அதுவும் கிடைக்கல. மார்க்கெட்டினுடைய ரீசெண்ட் ரேலியும் வெள்ளிக்கிழமை பொசிஷன் எடுத்தவங்களை தான் காப்பாற்றிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு மனசுக்கு சோகமாக தான் இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம், நியூசிலாந்தோட நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் அதுக்காக மார்க்கெட் ஒன்றும் பெருசாக இப்போதைக்கு செலிப்ரேட் பண்ணுற மூடில் இல்லை. ஸோ இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை லோ லெவல்லேருந்து நம்மளுடைய மார்க்கெட் ஒரு முறை எகிரி இருக்கிறதுனால, ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது கிராஷ் வந்தாலும் மறுபடியும் ஏதாவது திரும்புமா, மேல் நோக்கி வருமா அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் ஹோப்பாக இருக்காங்க. ஏன்னா இன்னுமே வெள்ளிக்கிழமையினுடைய லோ என்பது இன்னும் பிரேக் டவுன் ஆகலை. நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா நேற்று விற்று தான் வச்சுருக்காங்க. என்ன பயமுறுத்தும்படியாக விற்கல, வெறும் 1151 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சிக்னல் தான். வேறு என்ன முக்கியமான விஷயங்கள்னா, இதுதான் முக்கியமான விஷயங்கள். அதாவது ட்ரேடர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஃபோக்கஸான பங்குகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கா, அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரட்டும். ரிசல்ட்ஸ் இன்னைக்கு தரக்கூடிய மாருதியாக இருக்கட்டும், எட்டர்னலாக இருக்கட்டும், அல்லது நேற்றைய தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வருண் பிவரேஜஸ் ரிசல்ட் கொடுத்துருந்துருக்கு. ரொம்பவும் வால்டிலிட்டியான பங்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது, ஏஇ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது, ஏடிஜியில் இருக்குது, எஸ்பிஐ கார்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது. இது போன்ற பங்குகள் இன்றைய தேதியிலையும் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றதனுடைய ஹையோ லோவையோ மார்க் பண்ணிவிட்டு அடுத்த 9:20 அடுத்த 3:30 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு சைடு பெரிய அளவில் வால்டிலிட்டியாக போகுமா அப்படின்னு பார்க்குறது தான் ட்ரேடர்களுடைய வேலை. அந்த வகையில் நேற்று ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்த இந்த முக்கியமான பங்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைய தேதியிலே ரிசல்ட் வரக்கூடிய முக்கியமான இந்த மாருதி, எட்டர்னல், ஆர்இசி போன்ற ஜிஆர்எஸ்சி போன்ற வால்டிலிட்டியான பங்குகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ட்ரேடர்களுடைய அவங்கவுங்க ட்ரேடிங் செட்டப்புக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு மிக முக்கியமாக ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால இம்பேக்டாக இருக்கக்கூடிய பங்குகள் இது போன்ற பங்குகள் தான். நண்பர்களே, இன்றைய தேதியில் பல்வேறு ஸ்விங் ட்ரேடர்கள் சமீபத்தில் மார்க்கெட் வந்து ஒரே ஒரு நாள், நேற்று 3 நாள் இறங்கிட்டு ஒரே ஒரு நாள் தான் ஏறினா. அந்த சமயத்தில் பல்வேறு பங்குகள் கீழே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மேல் நோக்கி வந்திருந்தா ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டில். ஸோ அதே மாதிரி சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பங்குகள் கீழே இறங்கி கிடந்துட்டு கொஞ்சம் கூட விமோச்சனம் இல்லாமல் கீழே கிடக்கிறான். அதாவது 2100 எங்கே ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற பங்கில் சமீபத்தில் 2100க்கு கீழே தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 5 மினிட்ஸ் சார்ட்டில் கீழே வந்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6%, மிகப்பெரிய ஒரு கிராஷ். ஸோ அப்போ இந்த 6% வெறும் 2-3 நாட்களில் இறங்கிய பிறகு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை மறுபடியும் எப்போ தாண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து பல்வேறு ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அசோக் லைலேண்ட் அப்படின்ற பங்கு. அவனுக்கெல்லாம் என்னதான், உனக்கெல்லாம் என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி
சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே 174 ரூபாயிலிருந்து மிக அழகாக பிக்கப் ஆகி 181 வரைக்கும் நல்லா மேல் நோக்கி வந்தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் கிராஷ் இந்த பங்கில் இருந்த பிறகு தற்போது மறுபடியும் ஏதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிராஸ் ஓவர் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடர்ஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பங்குகளில் இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த மேக்ஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக ஒரு 4 நாள் இறங்கி விட்ட பங்கு. மொத்தமாக பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து 7% இறங்கிட்டான். 7% இறங்கிய பின்பு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. இனி ஏதாவது பிக்கப் ஆகுமா அல்லது மறுபடியும் கீழே இறங்கிருமா அப்படின்ற ஒரு ஸ்விங் ட்ரேடிங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த வாலட்டிலிட்டியான பங்கு இருக்குது. கடைசியாக 4வது பங்கு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். இதுவுமே சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு கிராஷ். எதுக்குப்பா நீ இவ்வளோ தூரம் ஏறினது பூரா எல்லாம் இறங்குறக்கா அப்படின்ற மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் பாருங்கள். சமீபத்தில் குறுகிய நாட்களில் 14% என்பது தன்னுடைய ஏப்ரல் மாத தொடக்கத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 21 ஏப்ரல் 20 நாளில் 14% ஏறி வந்திருந்தான். அதுக்கப்புறம் தொடர் சரிவில் கடந்த 6 நாட்களாக அவனால் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டவே முடியல. இப்படி இருக்கும்பொழுது நேற்று மார்க்கெட் சப்போர்ட் பண்ணதுனால 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஸ்விங் ட்ரேடர்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த எஸ்பிஐ லைஃப் இதே மாதிரி ஏதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுமா அல்லது தொடர்ந்து பெரிய அளவில் கீழே விழுகுமா, என்ன ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் வீக்காக இருக்கும் பொழுது ரெசிஸ்டன்ஸில் வந்த பங்குகள் அடுத்தது பெரிய அளவில் பிரேக் அவுட் ஆகுமா அல்லது கீழே இறங்குமா அப்படின்ற மாதிரியும் பல ஸ்விங் ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் மிகவும் அற்புதமாக கீழிருந்து மேலே ஏறி வந்த ஐசிஐசிஐ பேங்க் என்பது தன்னுடைய பழைய உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் பக்கத்தில் இறங்கியிருக்கு. ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே பல ஸ்விங் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. இன்னும் மற்ற ட்ரேடர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பங்கு அவன் கரெக்டாக தன்னுடைய பழைய ஹையை மீட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஹை அப்படின்றது வந்திருக்கான். ஆனால் ஸ்விங் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே முக்கியமான சப்போர்ட்டில் வாங்கினவங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லைனை ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரியோ அல்லது முக்கியமான இடத்துல ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரியோ அப்படின்ற வேலைகள் தான் பண்ணுவாங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கிளி எந்த சீட் எடுத்து போட்டிருக்குதுன்னா ஒரு கும்பா சீட் எடுத்து போட்டிருக்கு. ஸோ நம்ம கிஃப்ட் நிஃப்டி போய் பார்க்குறோம். அவன் ஒரு ஃப்ளாட்டாகவும் -70 -90ன்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி நம்ம மார்க்கெட் இப்போதைக்கு ஓப்பனிங் சிக்னல் என்பது செக்க செவப்பியாகத்தான் இருக்குது. மார்க்கெட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.